ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சை பட்டாணி புலாவ் தான் பார்க்க போகிறோம். இந்த புலாவ் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட் பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தாராளமாக இதை செய்யுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் வந்து ரப்பரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ரப்பரில் கிடச்சா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது வந்து அந்த இலையை பார்த்திங்க அப்படின்னா பிரியாணியோடைய டேஸ்ட் வந்து ஸ்மெல் வந்து வரும். ஒரு நல்ல குட் அரோமா வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியை வந்து நான் வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா ஒன்று அப்படி ஆட் பண்ணால் போதும். அதோட ரப்பையில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் போடும்போது ரப்பையிலோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சும்மா 1 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் பச்சை ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா தக்காளியும் வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். விட்டதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி, புதினா அதையும் வந்து நான் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை பட்டாணி முதல்ல ஊற வச்சு அதை வந்து 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா நான் குக்கரில் இப்போ வந்து இந்த புலாவ் செய்ய போகிறேன். அது குக்கரில் வந்து நான் 3 விசில் விடுவேன் ரைஸ் வேகிறதுக்கு. அதனால் வந்து பச்சை பட்டாணி வந்து ஒரு 5 விசில் விட்டால் தான் வந்து இந்த சைடில் வாங்குறது வந்து அப்படி தான் இருக்குது. 5 விசில் விட்டால் தான் நல்லா வேகுது. அதனால் நான் ஃபஸ்ட்டு 2 விசில் வந்து விட்டு எடுத்திருக்கேன். 3 விசில் வந்து நான் ரைஸ்க்கு செய்யும்போது 3 விசில் விடும்போது அது கரெக்டாக வந்துடும். எனக்கு நல்லா பச்சை பட்டாணி வந்து நல்லா சூப்பராக சாப்பிட்றதுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்துடும். அதனால் 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலான மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரியாணி மசாலா, நான் வந்து சக்தி பிரியாணி மசாலா தான் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்காக, பிரியாணி ஃப்ளேவருக்காக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக கொஞ்சமாக சேர்த்த போதும், நிறைய திகட்டுற மாதிரி மசாலா வந்து சேர்க்க வேணாம். லைட்டாக சேர்த்தாலே ரொம்ப ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். அந்த புலாவ் வந்து மைல்டாக வந்து சேர்த்தா போதும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அளவு தண்ணி வச்சு ரைஸையும் போட்டு 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டான புலாவ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.